ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விளாக். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சாதம் தாங்க செய்ய போகிறோம். இந்த கருப்பு உளுந்தில் வெள்ளை உளுந்தை விட அதிக சத்துக்கள் இருக்குங்க. எலும்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், மெக்னீஷியம், மேங்கனீஸ், தாமரம், துத்தநாகம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பெண் குழந்தைகள் வச்சுருந்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிக்கோங்க. எலும்புலாம் வலுவாக இருக்கும், அதனால் ரொம்பவே நல்லதுங்க அவங்களுக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 கப்பு உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து சேர்த்துட்டு அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது கூடவே மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த பருப்போட நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸிங்க. இந்த பவுடர் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடிக்கடி ஈஸியாக செஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தின்றதுனால கண்டிப்பாக செஞ்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஆற வச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. இது நல்ல ஒரு பைன் பவுடராக அரைச்சிக்கணும் வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இந்த பவுடரை ஒரு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. 1 மாதத்துக்கு மேலே கூட கெட்டு போகாதுங்க. இது இன்னும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னுமே அதிக நாள் வச்சுருக்கலாம். இதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த கலர் கொஞ்சம் மாறணும், பருப்போட கலர். இப்போ இடித்த பூண்டு ஒரு 5-6 பல்லு சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்க்க வேண்டாங்க, இந்த அளவுக்கு இடித்தா போதும். காஞ்ச மிளகா ஒரு 2 சின்ன சின்ன விதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வேர்க்கடலை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முந்திரியோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதம், நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதம் ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். இந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட அந்த பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும், அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இந்த பொடியை மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதுங்க. நினைக்கும் போது ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து அனுப்பலாங்க ஸ்கூலுக்கும். பெண் குழந்தை வாரத்தில் 2 முறையாவது கொடுத்து பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சமைக்கும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த கருப்பு உளுந்து சாதத்தோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வச்சு சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்